வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஃப்ரூட் வெரைட்டி என்னென்னா வியட்நாம் லெமன். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற லெமன் தாங்க. இதில் இப்போ வந்திருக்க ஒரு வகை வியட்நாம் லெமன். அதாவது வருஷம் பூரா காய் பிடிக்கக்கூடியது. தொட்டிலேயோ அல்லது ட்ரம்முலேயோ எதில் வேணாலும் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி. தரையிலையும் வைக்கலாம். எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வளரக்கூடிய ஒரு ரகம் இந்த வியட்நாம் லெமன் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், காய் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த கிளைமேட்டில் எல்லாமே காய் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேக் பண்ணும்போது இருக்குமா என்னன்னு தெரியல. காய் வைக்கும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம காய் விடாமல் இதில் வந்து அப்படி காய்க்கிறதுக்கு விடாமல் இருந்தோம்னா நல்லது. நமக்கு வந்து செடி வேகமாக வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் இந்த வியட்நாம் லெமன். மாடியில், மொட்டை மாடியில், செமி ஷேடில் எங்கே வேணால் வைக்கலாங்க இந்த வியட்நாம் லெமன். நல்ல ரிசல்ட் இருக்குது. நமக்கு நர்சரிக்காரங்க சப்ளை பண்ணவங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தேன். இதில் வந்து அப்படியே அங்கங்கே ஒவ்வொரு கணுவுக்கும் ஒரு பூ வச்சுருந்தது. ஆனால் அவ்வளோ காய் பிடிக்காது இந்த சின்ன வயசில். 3.5 அடிக்கு இருக்குது பிளான்ட்டு. அப்பயுமே இது வந்து ஒரு 6 மாதத்து பிளான்ட்டு தான். இது வந்து ஏர் லேயரிங்கில் எடுக்கிறாங்க. 3 மாதத்துலேயே அழகாக பூ வச்சு காயும் வச்சுருக்குது இந்த வியட்நாம் லெமன். நீங்கள் பாட்லேயோ அல்லது மாடியிலையோ தரையிலையோ எங்கே வைக்கணுன்னாலும் இதை செலக்ட் பண்ணி வைக்கலாம். சைஸ் எல்லாம் நார்மலாக நம்ம எப்பவும் வாங்குகிற லெமன் மாதிரி தான் இருக்குது. உரம் வந்து வைக்கணும். மற்றபடி எல்லா கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு செட் ஆகி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த வியட்நாம் லெமனை சொல்லலாம். ரொம்ப நல்ல வெரைட்டிங்க. இப்போ பாருங்க, நான் எடுத்துகிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. இதில் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இது எல்லாமே குட்டி குட்டியாக காய் எடுத்துருக்குது. 6 மாதம் கழித்து காய் விட்டால் போதும். அதுக்கு முன்னால் காய் விட வேண்டாம், செடி வந்து பெருகாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சப்ளை பண்ணாங்க. அதனால் நீங்களும் வாங்கிட்டு பூ வச்சுது அப்படின்னா அதை ஊற்று விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வளர விட்டுட்டு நம்ம வச்சுக்கலாம். எல்லா இடத்துக்கும் நீங்கள் எதில் வைக்கலான்னா, ஒரு கேனில் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 50 லிட்டர் கேனில் வைக்கலாம். பேக்கில் வைக்கணுன்னா 18க்கு 18 பேக்கில் வைக்கலாம். இனி நான் அது வந்து பதியமும் வச்சுட்டு, ஏன்னா எனக்குமே லெமன் தேவைப்படுது, வச்சுட்டு எப்படி வருது அப்படிங்கிறதும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.